இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. சிலுவையிலே உன் பாவங்கள் போக்கிடவே மரித்தார். சிந்தனை செய்து இந்த வேளை வாராயோ, துன்பத்திலும் மாயையிலும் மாண்டழியாமலே நீ சென்னும் ஜீவ தண்ணீரண்டை வாராயோ. ஏப்ரல் 3. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்காக வேத வாசிப்பு 1 யோவான் 3 வசனங்கள் 1 முதல் 9 வரை. தியானத்திற்கான தலைப்பு, எது பாவம்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 1 யோவான் 3:4. இதிலே என்ன தவறு? இது இயல்பான விஷயம்தானே? இது வேதத்தில் எழுதியிருக்கிறதா? இப்படிப்பட்ட கேள்விகள் தேவ பிள்ளைகள் மத்தியிலும் காலாகாலமாக எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. அதிலும் இந்நாட்களில் எது பாவம் என்று கூட வரையறுக்க முடியாத அளவுக்கு பாவம் விசுவாசிகளின் கண்களையும் மறைத்து போட்டதோ என்று என்ன தோன்றுகிறது. இப்படிப்பட்ட குழப்பமான சிந்தனை நம்மிடமும் உண்டானால் இன்றே அதை சரி செய்து விடுவது நல்லது. ஏனெனில் எது பாவம் என்பதை பகுத்தறிய முடியாவிட்டால் நமது வாழ்வில் மனம் திரும்புதல் நேரிட வாய்ப்பே இல்லாமற் போய்விடும். எனவே முதலில் நமது அவல நிலையை நாம் உணர வேண்டும். பாவம் என்பது என்ன? அதற்கு பல விதங்களிலும் பதில் கொடுக்கலாம். என்றாலும் தெளிவான பதில், தேவனுடைய கட்டளையை மீறுவதே பாவம். ஏதேனிலே மனிதன் தேவ கட்டளையை மீறினான். அது இன்றும் மனுக்குலத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாவம் செய்வதற்கும் பாவத்தை தொடர்ந்து செய்வதற்கும் அல்லது செய்த பாவத்தில் நிலைத்திருப்பதற்கும் பெரிய வேறுபாடு உண்டு. பாவம் எல்லோரும் செய்கிறோம். ஆனால் அதில் நிலைத்திருப்பதும் மகிழ்ந்திருப்பதும் ஆபத்து. பாவம் செய்தாலும் அதை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசுவின் இரத்தம் என் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும் என்று விசுவாசிக்கும் போதுதான் நமக்கு விடுதலை உண்டு. மாறாக நம் பாவத்தை உணராமல் மன்னிப்பு எப்படி கிடைக்கும்? தேவ பிள்ளையே, நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும், மனதில் தோன்றும் நினைவுகளிலும், வாயில் புறப்படும் வார்த்தைகளிலும் ஜாக்கிரதையாய் இருப்பது அவசியம். முன்னர் துர்க்கிரியைகளின் பிள்ளைகளாக நாம் இருந்தபோது நம்மை நம்மால் உணர முடிவதில்லை. நாம் செய்கின்ற அனைத்துமே சரி என்று நினைத்திருந்தோம். ஆனால் இன்று மெய்யாகவே நாம் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்களானால் நாம் பாவம் செய்தால் என்ன? அதற்கு துணை போனால் என்ன? நமக்குள் ஒரு குற்ற உணர்வு உண்டாக வேண்டும். அதுவே தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதற்கான அடையாளமாகும். நாம் பாவத்தில் விழுந்து விட்டாலும் அதை உணர்ந்து கதறுவோமானால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூக்கி நிறுத்தி தொடர்ந்து முன் செல்ல நமக்கு பலன் அளிப்பார். எனவே பிரியமானவர்களே, இன்று தேவ கட்டளையை எதினாலே நாம் மீறி நடந்தோம் என நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாயின் வரப்போகின்ற தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அவ்வாறே நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எனக்குள் இருக்கும் பாவ போராட்டத்தை குறித்து நான் அசதியாயிராமல் என்னை நானே ஆராய்ந்து பார்த்து என் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்ப கிருபை எனக்கு தந்தருளும். ஆமேன்.